ஓகேவா? சொல்றத கேளுங்க, போங்க. வா தமிழ். சார், இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரியே தெரியல. அன்னைக்கு காருக்கு பாம்பு வச்சது உனக்காக தாமா. அன்னைக்கு கார் மாறிடுச்சு. இல்லனா உன் குடும்பத்தையே கொன்ன பாவத்துக்கு நாளா இருப்பேன். நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். யார சொல்ற? போலீஸ் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள சொல்றேன். மித்ரா கிட்ட போலீஸ் கேட்டப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆள் கூட மித்ரா மேடம் பேசிட்டு இருந்தத நானே பார்த்தேன். அம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இனிமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்கம்மா. நான் இந்த தொழிலை இதோட விட்டுறேன். ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நானே வந்து நிக்கிறேன். உங்களை என்ன காரணத்துக்காக கொலை பண்ண சொன்னாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு இதோட விட்டுறாதுமா. பார்த்து பத்திரமா இருந்துக்குங்கம்மா. உங்களுக்காக நான் இன்னொரு சம்பவம் கூட பண்றதுக்கு தயங்க மாட்டேன். நீ இதை செய்யறதுக்காகவா நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன்? யாருக்காகவும் எதுக்காகவும் மறுபடியும் உன் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடாத. போய் உன் குடும்பத்தை பாரு. ஏதாவது நேர்மையான வேலை செஞ்சு அவங்கள காப்பாத்து. எனக்கு அது போதும். இனி என் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் கிளம்பு. ஆதி வந்துருவாரு. நான் வரமா? ஆதி, நீங்க கஷ்டப்பட்டு பாம்பு வச்சவனை பிடிச்சும் இப்படி வீணா போயிடுச்சு. அப்பவே நீங்க அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். வீட்ல கட்டி போட்டு வச்சதுனால அவன் தப்பிச்சு போயிட்டான்ல. பாரதி, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. ஆதி கிட்ட சொல்லி இந்த வீட்டுக்கு டைட் செக்யூரிட்டி, அதுவும் 24/7 கண்டிப்பா ஏற்பாடு பண்ணலாம். நீங்க இனிமே பயப்படாம தைரியமா இருங்க. என்ன ஆதி, கரெக்ட் தானே? மித்ரா, நான் ஏற்கனவே அதுக்கான எல்லா பிளானையும் பண்ணிட்டேன். அவங்க ஆன் த வே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறம் என்ன பாரதி, ஆல் செட். ஆதி, நம்ம கிளம்பலாம். ஓகே பாரதி, நான் கிளம்புறோம். பாய். நில்லுங்க. என்னாச்சு? எங்க உயிருக்கெல்லாம் இவ்வளவுதான் மரியாதையா? நீங்க 2 பேரும் வருவீங்க போவீங்க. திடீர்னு பாம்பு வச்சவன இங்க கூட்டிட்டு வந்து வீட்ல கட்டி போடுவீங்க. அவன் தப்பிச்சு போயிடுவான். இனிமே மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்கு வந்து எங்களை கொல்ல பார்த்தான்னா நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு உயிர்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன இதெல்லாம்? இல்ல, எனக்கு புரியல. எங்களை சுத்தி என்னென்னமோ நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே எந்த தைரியத்துல நான் இங்க இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க இருக்காங்க, வயசான பாட்டி இருக்காங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நாங்களும் உங்க கூடவே இப்பவே கிளம்புறோம். பாரதி, என்னாச்சு இப்போ? என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு தெரியுது. நான் உங்களுக்காக தான் இவ்ளோ பெரிய வீட்டை வாங்கி கொடுத்திருக்கேன். நீங்க இப்போ இப்படி சொன்னா எப்படி? அதில்ல மேடம், இந்த வீட்டை அனுபவிக்கிறதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும். உயிர் பயத்தோட எங்களால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. என்ன பாரதி, இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இத உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் ஆதி செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு சொல்றாருல, நீங்க பயப்படாதீங்க. ஐயோ இல்ல மேடம், இந்த விஷயத்துல நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அத கேக்குற நிலைமையில நாங்க இல்ல. ப்ளீஸ் எங்களை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கோம்.
பாம்பு வச்சவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாட்டி. என்ன முக்கியமான வேலை? அது வேற ஒண்ணும் இல்ல. உயிர் பொழைச்சு மறுஜன்மம் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம். எங்களுக்கு ஏதோ பெரிய திருஷ்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்களே எங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். லட்சுமி, பாரதிக்கு என்னாச்சு? ஆரத்தி திச்சுன்னு என்னென்னவோ பேசுறா. அதாத்த எனக்கும் புரியல. பாரதி என்னமோ யோசிக்கிறேன். அது என்னன்னு தான் தெரியல. மேடம், உங்களை தான் கேக்குறேன். நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எங்களுக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? மித்ரா, நடந்த விஷயத்துல பாரதி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்க திருப்திக்காக நாம இதை பண்றதுல நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. என்ன ஆதி, பாரதி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? இந்த திருஷ்டி ஆரத்தி இதெல்லாம் நீங்களுமா நம்புறீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல. மேடம், உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நாங்க எங்களோட திருப்திக்காக தானே கேக்குறோம். மித்ரா, பாரதி தான் இவ்வளவு தூரம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்கல்ல, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ப்ளீஸ். ஆரத்தி தானே எடுக்கணும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. என்ன இந்த அண்ணா காவடிங்க மறுபடியும் வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. போயிட்டாங்கன்னு 2 நாள் நிம்மதியா இருக்க முடியல. மறுபடியும் டிராமா போட்டு வந்துருச்சுங்க. லட்சுமி, பாத்தியா? அந்த கிழவி நம்ம திரும்ப வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ லட்சுமி நல்லது நடந்தா சரி. ஆமாமா அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க. ஆரத்தி எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் சேர்த்து எடுங்க. வாங்க பாட்டி, வாங்கம்மா. இப்படி வா. ஐயோ இருங்க. இப்ப என்ன பாரதி? ஆதி,